ஹலோ பசங்களா, வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சூல். நான் விக்கி சார். ஸோ நம்ம கெமிக்கல் கைனடிக்ஸோட 6th லெக்சர் வந்துட்டோம், ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, ஸோ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஆர்டர்னு என்ன, என்னோடது கரெக்டாக. இப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எழுதுகிறப்ப அக்கார்டிங் டு ரேட் லா நம்ம என்ன கே இன்ட்டு ஏ பவர் சம்திங் அண்ட் பி பவர் சம்திங்னு போடுவோம்ல. ஓகே, அந்த மாதிரி ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனில் ஒரே ஒரு கான்ஸ்டன்ட், ஒரே ஒரு ரியாக்டன்ட் ஏ மட்டும்தான் இருக்கும், அதோட பவர் 0. ஓகே, இந்த ரியாக்ஷனை நம்ம ஜீரோத் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லுவோம். அதாவது n = 0ன்னு வந்துச்சா நம்ம ஜீரோத் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லுவோம். சரியா, இன்றைக்கி வந்து அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்க்கு எப்படி நம்ம டைம் கண்டுபிடிக்கிறது, ஓகே, ஒரு பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷனில் எப்படி டைம் கண்டுபிடிக்கிறது, எனி டைம். ஓகே, எனி கான்சன்ட்ரேஷன் எப்படி உங்களால் அந்த கான்சன்ட்ரேஷனை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்றதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்ரெடி நம்ம ரேட் ஆஃப் ரியாக்ஷனுக்கு நிறைய மெத்தட் பார்த்துட்டே வரோம். ஸ்டார்டிங்கில் ஆவரேஜ் மெத்தட் பார்த்தோம். ஓகே, அதில் என்ன பண்ணுவோம், ஜஸ்ட்டு டெல்டா ஆர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் டிவைடட் பை டெல்டா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பின்னு வச்சு பார்த்தோம். அப்புறம் இன்ஸ்டன்டேனியஸ் வச்சு பார்த்தோம், டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் டிவைடட் பை டிடி வச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்க லாஸ் வந்துச்சு, கே இன்ட்டு டெல்டா ஏ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி. இந்த மாதிரி ரேட் லா, மாஸ் ஆக்ஷன், அது மாதிரி லாலாம் வந்துச்சு. இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், ஒரு ரியாக்ஷனோட ரேட்டு கண்டுபிடிச்சோம். ஓகே, பட் இந்த மாதிரி ரியாக்ஷன், இந்த மாதிரி லாஸ் எல்லாம் என்ன பிரச்சனைனா, நமக்கு கிராஃப் கொஞ்சம் டிப்பிக்கலாக இருக்கும். ஓகே, நம்ம ஏன்னா கிராஃப் வச்சு தானே, எக்ஸ்பெரிமெண்டல் தானே எல்லாமே. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து கிராஃப் பண்ணி போட்டு அதுக்கப்புறமா நம்ம டைம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, பட் இன்றைக்கி லெக்சரில் அந்த ப்ராப்ளம் போயிடும். சரி, அது எப்படின்னு பார்ப்போம். இன்னொரு ஸ்பெஷல் மெத்தட் வைப்போம். அந்த மெத்தட் தான் நம்ம நியூமெரிக்கல்ஸ் போடலாம் யூஸ் ஆகும். ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிங்க. சரியா, ஸோ யாராச்சும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இல்லை, டெலிகிராம் குரூப். ஓகே, இந்த குரூப்பை நான் இப்போ இதுவாக வச்சிடல, ஆக்டிவாக வச்சிடல. டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே இல்லாத மெட்டீரியல்ஸ்லாம் கூட இங்கே இருக்குது. ஓகே, வாட்ஸ்அப் குரூப்பில் கூட முக்கால்வாசி சேட்டிங் தான் போயிட்டுருக்கும். நீங்கள் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஒரு என்விரான்மெண்ட் கிடைக்கும். சரியா, ஸோ அங்கே வந்து நான் நோட்ஸு, பிடிஎஃப் ஃபைல்ஸ், என்னெல்லாம் ஆஸ்வல் எம்டிஜி என்னென்னலாம் புக்ஸ் இருக்கோ ஆல்ரெடி எல்லாமே அப்லோடில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் இந்த சேனல் ஜாயின் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான மெட்டீரியலை எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதை பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ ஆரம்பிச்சிடலாம். சரி, ரொம்பவே ஈஸியான வீடியோ தான், டக்குன்னு முடிச்சிடலாம். இன்டகிரேட்டட் ரேட் கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன். ஓகே, இல்லை இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன். இது என்னதுன்னா அப்படின்னாக்கா, இதுவும் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தடு தான். ஓகே, ஆனால் இதுதான் பெஸ்ட் மெத்தடுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, இதை வச்சு நம்மளால் ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். சிம்பிளாக இன்டகிரேஷன் அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். சரியா, ஸோ இந்த ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு டிரைவ் பண்ணுவோம். டிரைவ் பண்ணிவிட்டு எப்படின்னு பார்ப்போம். சரியா, ஸோ இந்த ஜென்ரலாக வந்து இந்த ஈக்குவேஷனை ரெண்டு ஆர்டர் வரைக்கும் தான். உங்கள் லெவலுக்கு பொறுத்த வரைக்கும் ஜீரோத் ஆர்டர் பார்ப்பீங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ப்பீங்க. ஓகே, இந்த 2 ஆர்டர் மட்டும்தான் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குது, என்ன டைம் இருக்குது எல்லாமே கண்டுபிடிப்பீங்க. ஓகே, அதுவும் கூட ஜீரோத் ஆர்டரில் கூட நீங்கள் மொத்தத்தையுமே படிக்க மாட்டீங்க. லைக் உங்களுக்கு ஜீரோத் ஆர்டர்னால் இப்படி கூட போடலாம், ஆர்ஓஆர் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏ பவர் 0 பி பவர் 0 சி பவர் 0ன்னு போயிட்டே இருக்கும். ஓகே, ஸ்பெஷலாக ஜீரோத் ஆர்டரில் நீங்கள் ஒரே ஒரு ரியாக்டன்ட் இருக்க மாதிரி ஈக்குவேஷன் பார்த்தா போதும். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் கேட்பாங்க, ரொம்ப பெரிய லெவல்லாம் கேட்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நீட் அண்ட் ஜேய்க்கும் கூட தான் நான் சொல்கிறேன், நாட் ஒன்லி ஃபார் என்சிஆர்டி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜீரோத் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு எப்படி இந்த மெத்தட் அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஜீரோத் ஆர்டர் ரியாக்ஷன் என்ன, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அதோட எக்ஸ்போனன்ட் வந்து என்னவாக இருக்கணும், 0வாக இருக்கணும். அதோட ஆர்டர் வந்து 0வாக இருக்கணும். அதோட எண் வந்து 0வாக இருக்கணும். கரெக்டாக. ஸோ ஜென்ரலாக ஸ்பெசிஃபிக்கலி இந்த கேஸ் மட்டும் தான் கேட்பாங்க. ஒரே ஒரு ரியாக்டன்ட் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, 2-3 ரியாக்டன்ட் இருக்க கேஸ் தான் கேட்க மாட்டாங்க, ஏன்னா அது உங்கள் லெவலை தாண்டி. ஓகே, உங்கள் லெவல் அக்கார்டிங் டு நீட், அக்கார்டிங் டு ஜேஇ உங்களுக்கு வந்து இந்த லெவலோட தான் உங்களுக்கு நிற்பாங்க. கொஷின்ஸ் கேட்டால் கூட இந்த லெவலை தாண்டி கேட்க மாட்டாங்க. சரி, ஸோ அதனால் நம்ம ஸ்பெஷலாக இந்த மெத்தட் மட்டும் பார்ப்போம். ஓகே, அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு வேளை பிஎஸ்சி அந்த மாதிரி லெவலில் போனீங்கன்னாக்கா கண்டிப்பாக அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு வேளை என்னோடய காண்டாக்ட் இருந்துச்சா, நீங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சா அப்போ வந்து நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம். சரியா, ஸோ இப்போதைக்கு நம்ம இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஜென்ரல் என்ன தெரியும், டைம் வந்து இன்க்ரீஸ் ஆக ரியாக்டன்ட்க்கும் ப்ராடக்ட்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும். டைம் இன்க்ரீஸ் ஆக இனிஷியலாக என் ரியாக்டன்ட் வந்து அட் t=0 என் ரியாக்டன்ட் இனிஷியலாக ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அந்த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் நான் A0ன்னு சொல்கிறேன். ஓகே, அட் டைம் t=0 என்னோடய ரியாக்ஷனில் வந்து கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இருக்கும், 100% இருக்கும் என்னோடய ரியாக்டன்ட். ஓகே, பட்
என்னோடய டைம் அதிகமாக என்னோடய ரியாக்டன்ட் என்னாகும், கம்மியாகிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக 100ல் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் டைம் அதிகமாச்சுன்னா 50 ஆகிடும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா 25 ஆகும். ஆனால் அதே சமயம் ப்ராடக்ட் என்னாகும், இனிஷியலாக இது 0 இருக்கும், அப்புறம் இது ஒரு 50 ஆகும், அப்புறம் இது ஒரு 75 ஆகும், அந்த மாதிரி ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுது, நமக்கு ரியாக்ஷன் கம்மியாகிட்டே இருக்குது. ஓகே, இப்போ இந்த மாதிரி கம்மியாகிற ஸ்பீடு தான் நம்ம ரேட் ஆஃப் ரியாக்ஷன் சொல்லுவோம். சரியா, ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்ன, இங்கேருந்து இங்கே மாறுற ஸ்பீடு 0லேருந்து இப்போ 25 ஆகுதுன்னா எவ்வளோ ஸ்பீடாக அது மாறுதுன்றது தான் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஓகே, உங்களுக்கு எல்லாருக்குமே நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். 0th ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபார் 0 ஆர்டர் ரியாக்ஷன் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். புரிஞ்சா, லீனியர் கிராஃப் மாதிரி இருக்கும். ஓகே, ஏன்னா கண்டிப்பாக இந்த ரியாக்டண்ட்டை பொறுத்து அந்த ரேட் டிபெண்ட் ஆகலை, வேறு ஒரு ப்ராடக்ட் பொறுத்து டிபெண்டாக இருக்கும். ஓகே, அதனால் அதோடய ரேட் வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சரியா, அதனால் என்ன யூஸ்னா அப்படின்னாக்கா, கவனிங்க, கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. சரியா, ஃபஸ்ட்டு இது பார்த்துருங்க. தீஸ் ஆர் ரியாக்ஷன் இன் விச் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ரியாக்டன். இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவோம், 0th ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லுவோம். These are the reaction in which rate of reaction is independent of the reactant. நீங்கள் ரியாக்டண்ட்டை எவ்வளோ தான் மாற்றினாலும் சரி உங்களுக்கு ப்ராடக்ட் மாறாது. ஓகே, ரியாக்டண்ட்டை எவ்வளோ தான் மாற்றினாலும் சரி ப்ராடக்ட் மாறாது. அதோட ரேட் வந்து அப்படியே தான் மெயின்டைன் ஆகும். என்ன ஸ்பீடில் அது ஆகுதோ அதே ஸ்பீடு தான் மெயின்டைன் ஆகும். இல்லைனா ஜென்ரல் என்ன ஆகும், ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்திட்டா ப்ராடக்ட்டோட கான்சன்ட்ரேஷனும் அதிகமாகிடும். ஓகே, ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷனை கம்மி பண்ணிட்டா ரேட்டும் கம்மியாகிடும், ஸ்பீடும் கம்மியாகிடும். ஆனால் இந்த மாதிரி ரியாக்ஷனில் 0th ஆர்டர் ரியாக்ஷனில் நீங்கள் எவ்வளோ தான் கெமிக்கலில் இந்த ரியாக்டண்ட்டை அதிகப்படுத்தினாலும் சரி இதோட ரேட் வந்து மாறவே மாறாது. இதோட ரேட் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாகவே தான் இருக்கும். ஓகே, ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து என்ன சொல்லணும், நம்ம ஃபார் 0th ஆர்டர் K இன்ட்டு A நாட்னு சொல்லுவோமா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A நாட்னு சொல்லுவோம். ஓகே, A நாட், வேறு A நாட்னா என்னது, மேலே n = 0ன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் = K இன்ட்டு A பவர் 0ன்னு கூட சொல்லிக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ A பவர் 0 என்னது, A power 0 is nothing but 1. Okay, அப்போ rate of reaction is equal to K which is equal to constant. அப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக rate of reaction equal to constant. இப்போ நான் இந்த rate of reaction வந்து டைம் எவ்வளோ அதிகப்படுத்தினாலும் சரி rate of reaction என்னவாக இருக்கும், கேவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதை அப்படியே நம்ம ஒரு கிராஃபிக்கல் ஃபார்மில் போட்டோம்னாக்கா இந்த இடத்துல rate of assume it is rate of reaction. ஓகே, rate of reaction இந்த பக்கம் வந்து concentration of A. ஓகே, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இந்த டைம் அப்புறம் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் ரியாக்ஷனுக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏக்கும் நான் கிராஃப் வரைஞ்சேன்னா நான் என் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ எவ்வளோ தான் இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி அதோட வேல்யூ என்னவாக இருக்கும், 1ஆக தான் இருக்கும். ஓகே, அதோட வேல்யூ என்னவாக இருக்கும், 1ஆக தான் இருக்கும். இல்லாட்டி அதோட வேல்யூ வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷனுக்கு ஈக்குவல் ஆகிடும். ஓகே, கரெக்டாக. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நான் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி என்னோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ரிமைனிங் கான்ஸ்டன்ட். ஓகே, இதே இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம்னா நான் டைமை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்வால்வ்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வர்சஸ் ஏக்கு கிராஃப் போட்டோம்னா இப்படி வரும். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வர்சஸ் டைமுக்கு கிராஃப் போட்டோம்னா இப்படி வரும். யாருக்கு, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு. ஓகே, இந்த ரெண்டு கிராஃப் முக்கியமாக கிராஃப் எல்லாருக்கும் புரியாதுன்னு நினைப்பீங்க. ஓகே, ரொம்ப சிம்பிளான கிராஃப் தான். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வர்சஸ் கான்சன்ட்ரேஷன் ஆர் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வர்சஸ் டைம், ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி கிராஃப் தான் இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கான்ஸ்டன்ட் K, அந்த கான்ஸ்டன்ட் எவ்வளோ இருக்குன்னா K. புரிஞ்சா? ஓகே, அப்போ இந்த கிராஃப்லேருந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஓகே, இந்த கிராஃப்லேருந்து ஒரு கன்க்ளூஷன் வரலாம். ரேட் ஆஃப் ரியாக்ஷனுக்கு ஒரு ஃபார்மில் உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கில் சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா, வெரி ஃபர்ஸ்ட் லெக்சரில் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஈக்குவல் டு -dA/dTன்னு சொல்லியிருப்பேன். ஓகே, இது ஏன் மைனஸ் வருதுன்னா இது ரியாக்டண்ட்டோட வால்யூம் வந்து போக 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 கம்மியாகிட்டே போகும். கரெக்டாக, ரேட்டு தான் கான்ஸ்டன்ட்னு சொன்னேன், ரியாக்டண்ட் கான்ஸ்டன்ட் சொல்ல நான். நல்லா கவனிங்கடா, இந்த ரெண்டு விஷயத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் என்ன சொன்னேன், ரேட் ஆஃப் ரியாக்ஷன் தான் கான்ஸ்டன்ட் சொன்னேன், அதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்கிற ஸ்பீட் கான்ஸ்டன்ட். இப்போ 0லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் 50% ஆஃப் ரியாக்டன்ட் கன்சியூம் ஆகிருக்குனாக்கா 10லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் அதே 50% தான் கன்சியூம் ஆகும். இது என்னது, ரேட் ஆஃப் கன்சியூமிங் திஸ் ரியாக்டன்ட். ஓகே, ஆனால் இந்த ரியாக்டன்ட் பாருங்கள் 100லேருந்து 50 ஆச்சு, கம்மி ஆகிடுச்சு. அடுத்து 100லேருந்து 50 ஆனதுக்கப்புறம் 50லேருந்து 100 0 ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆகிடுச்சு, ரியாக்டனோட ரேட் கம்மி ஆகிட்டே இருக்கலாம், அதான் சொன்னேன். ஓகே, அப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷனுக்கும் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து என்ன ஆகிடுச்சு, ஒரு ஃபார்மில் நமக்கு தெரியும், -d ரியாக்டன்ட் அப்பான் டைம் dt வச்சு போட்டு நம்ம ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்க இந்த ஃபார்மில் நமக்கு தெரியும் ஸ்டார்டிங்கில், அக்கார்டிங் டு டிஃப்ரென்ஷியேஷன் மெத்தட். ஓகே, ஸோ இப்போ நம்ம சின்ஸ் ஒரு இன்டகிரேஷன் யூஸ் பண்ண போகிறோன்றனா நம்ம இந்த டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறோம். சரியா, இந்த இடத்துல ஏன் மைனஸ் வந்து தெரிஞ்சா ஏன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ கம்மியாகிட்டே இருக்கும். ஓகே, ரேட் தான் கான்ஸ்டன்ட் சொன்னேன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ கான்ஸ்டன்ட் சொல்லல. கரெக்டாக. ஸோ என்ன ஆகுது, இந்த ஈக்குவேஷனையும் ரேட் ஆஃப் ரியாக்ஷனோட ஈக்குவேஷனும் இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷனோட ஈக்குவேஷனை நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன்.
ஓகே, ஈக்குவேட் பண்ண போகிறேன். இந்த 2 ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ண போகிறேன். அப்படி ஈக்குவேட் பண்ண என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். -dA/dt = k × a0ன்னு வந்துருமா? k × a⁻0, a0ன்னு சொல்லாதீங்க, a⁻0ன்னு வந்துடும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த மைனஸ் அப்படி கொண்டு போகிறேன், டிடிஏ அந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, அப்படி பண்ண என்ன ஆகும், dA = -k × dtன்னு வருது. ஓகே, எப்போ நீங்கள் இந்த மாதிரி ஈக்குவேஷன் பண்ணாலும் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு இன்டெகிரேட் பண்ணிவிடுவீங்க. ஓகே, ஸோ இன்டெகிரேட்டிங் போத் சைட் பண்ணுறேன். ஓகே, k ஒரு கான்ஸ்டன்ட், ஸோ அதை இன்டெகிரேட் பண்ண முடியாது. இன்டெகிரேஷன் ஆஃப் dA will become concentration of A. கொஞ்சம் கொஞ்சம் ஏவை நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிட்டே போனோம்னா ஃபுல் கான்சன்ட்ரேஷன் கிடச்சிரும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A is equals to dt integrate பண்ணால் integral of dt will become t. ஓகே, ஸோ -kt இன்டெகிரேஷன் கான்ஸ்டன்ட் C. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் புரிஞ்சா இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுப்போம். ஓகே, ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A = -kt + C. இப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த கான்ஸ்டன்ட் C யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, கான்ஸ்டன்ட் C யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், லிமிட் அப்ளை பண்ணணும். ஓகே, கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி இந்த சியோட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஓகே, நமக்கு என்ன தெரியும்னா, இனிஷியலாக லெட்டஸ் அஜம் A0 இஸ் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். ஓகே, இனிஷியலாக A0ஓட கான்சன்ட்ரேஷன் வந்து இனிஷியல். ஓகே, சரியா, A0ஓட கான்சன்ட்ரேஷன் வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். அடுத்து அட் எனி டைம், ஓகே, அட் எனி டைம் ஏவோட கான்சன்ட்ரேஷன் வந்து ஏன்னு வச்சுப்போம். ஓகே, அட் எனி டைம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் வந்து ஏ. ஓகே, A0 ஏ என்னன்னு தெரிஞ்சா இப்போ பாருங்கள். ஸோ அட் டைம் t = 0, நான் வந்து இந்த ஏலேருந்து பிக்கு போகிறப்ப அட் டைம் t = 0 என்னோடய ஏவோட கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும், 100% இருக்கும். ஓகே, கரெக்டாக. அட் டைம் t = 10 minute, ஃபார் எக்ஸாம்பிள் அட் டைம் t = 10 minute வந்து ஒரு 20% டிகே ஆகிடுச்சுன்னு வச்சுப்போம். ஓகே, ஆஃப்டர் 10 minutes 20% ஆஃப் ஏ இஸ் டீகம்போஸ்ட். அப்போ என்ன அர்த்தம், எவ்வளோ ஏ ரிமைனிங் இருக்குது. ஸோ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நான் சொல்கிறேன் ஏன்ட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சு, 20% டிகே ஆச்சுன்னா 8 ஆகிடுது. அட் டைம் t = 0 ஏ வந்து 100%, அட் டைம் t = 10 minute ஏவோட கான்சன்ட்ரேஷன் 80% ஆகிடுச்சு. கரெக்டாக? ஓகே, ஸோ அப்போ நான் இந்த ரியாக்ஷன் எப்படி எழுதிக்கலாம், இந்த சி டைம் t = 0, அப்போ என்ன ஆகிடும், t = 0 ஆகிடுச்சுன்னா இந்த ஃபுல் வேல்யூ 0 ஆகிடுதா. அப்போ C = A. ஓகே, அதே மாதிரி டைம் t = 0ல் நான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ என்ன சொன்னேன், A0ன்னு சொன்னேன். ஓகே, அப்போ நம்ம டேரெக்டாக என்ன எழுதிக்கலாம், சிக்கு பதிலாக A0ன்னு போட்டுக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், கவனிங்கடா. அட் டைம் t = 0 நான் என்ன சொன்னேன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ = A0ன்னு சொன்னேன். ஓகே, நான் இந்த ஈக்குவேஷனில் நான் t = 0 போட்டேன்னா இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆகிடுமா. C = ஏன்னு வரும். ஓகே, பட் இது என்ன ஏ, நார்மல் ஏ கிடையாது, A0. ஏன்னா டைம் t = 0 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ = A0ன்னு சொன்னேன். ஸோ அதனால் நான் டேரெக்டாக சிக்கு பதிலாக A0ன்னு போடுறேன். ஓகே, அப்படி போட்டால் என்ன ஆகுது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு -kt ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த ஈக்குவேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா k இஸ் ஈக்குவல் டு A0 - A/t. இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதில் வர t என்னதுன்னா ஃபைனல் டைம். ஓகே, புரிஞ்சா. A0னா இனிஷியல், ஏ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெறும் ஏனாக்கா அட் எனி டைம். ஓகே, டைம் t = இனிஷியல் இல்லை ஃபைனல், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபைனல் t. இந்த ஈக்குவேஷனை வச்சு நீங்கள் n நம்பர் ஆஃப் கொஷின் சால்வ் பண்ணலாம். ஓகே, இந்த 2 ஈக்குவேஷன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். புரிஞ்சா. ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற விஷயம்னாக்கா, கொஷினில் சில டைம் ஆஃப்டர் 10 minutes 20 grams ஆஃப் ஏ இஸ் டீகம்போஸ்ன்னு கொடுத்தாக்கா என்ன நினச்சிருவாங்கன்னா, ஏ அந்த எனி டைம் கான்சன்ட்ரேஷன் வந்து 20 நினச்சிருவாங்க. அது கிடையாது, 100லேருந்து 20 ஆயிருக்குன்னு அர்த்தம். 100லேருந்து 20 கம்மியாகி 80 ஆயிருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சா, அதை மட்டும் மறந்துடாதீங்க. டீகம்போஸ்டு வேல்யூ சொல்லியிருக்காங்க, ரியாக்டன்ட் சைடை பற்றி பேசலை. இதே இது ப்ராடக்ட் சைடில் இருந்துச்சுன்னா 20% ஓகே, நம்ம ரியாக்டன்ட் சைடு மட்டும்தான் பேசுவோம். ஸோ அதனால் 20 கிராம்ஸை வந்து என்ன சொல்லிடணும், மைனஸ் பண்ணிடணும் 100லேருந்து. அப்போ 80 grams இருக்குன்னு அர்த்தம். ஓகே, நம்ம ஏன் ப்ராடக்ட்டை பற்றி பேச மாட்டேங்கிறோன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம இப்போ ஒரு சமைக்கிறோன்னாக்கா நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சமைக்கிறோமோ அதை பொறுத்து தான் ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே, நம்ம ப்ராடக்ட்டை வச்சு நம்ம அனலைசிஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரியாக்டன்ட் தான் நம்ம கையில் இருக்குது, ப்ராடக்ட் நம்ம கையிலே இல்லை. ரியாக்டன்ட் முடிஞ்சால் தான் ப்ராடக்ட் கிடைக்கும். சரியா. ஸோ அதை மெஷர் பண்ணுறதோட நம்ம ரியாக்டன்ட்டை மெஷர் பண்ணுறது தான் ஈஸி. ஸோ அதனால தான் நம்ம ரியாக்ஷன்ஸை வச்சு எல்லா இதுவும் பண்ணுறோம். ஓகே, இப்போ இன்னொரு கிராஃப் பார்ப்போம். ஓகே, எதுக்குன்னா கான்சன்ட்ரேஷனுக்கும் டைமுக்கும் நடுவில் கிராஃப் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் பாருங்கள், இப்போ தான் இந்த ரியாக்ஷன் டிரைவ் பண்ணும். concentration of A equal to -kt plus concentration of A0, initial concentration, final concentration, final time. கரெக்டாக. இப்போ இந்த ஈக்குவேஷனை பார்க்குறதுக்கு y = mx + c ஃபார்மில் இருக்கா, லைனோட ஈக்குவேஷன் y = mx + c. கரெக்டாக. வேர் திஸ் y is a, y ஆக்சிஸை a வந்துடுது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் a வந்துடுது. m என்னது ஸ்லோப்புன்னு சொல்லுவோம் ஜென்ரலாக, m = ஸ்லோப். பட் இந்த இடத்துல மைனஸ் இருக்கு. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு யார், டைம். அப்போ
எக்ஸ் என்னது இந்த இடத்துல டைமு, ஒய்னது ஏ. ஸோ ஏக்கும் டைமுக்கும் நடுவில் நான் கிராஃப் வரைஞ்சேனாக்கா இனிஷியலாக என் கான்சன்ட்ரேஷன் ஏயில் இருக்குது. டைம் ஆக கான்சன்ட்ரேஷன் கம்மியாகிட்டே வரும். அது இந்த மைனஸ் சைன் வச்சு நம்ம சொல்ல முடியும். ஸ்லோப் வந்து ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வருது, கரெக்டாக. ஸோ இது வந்து கிராஃப் ஃபார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அண்ட் டைம். ஓகே, 2 கிராஃப் பார்த்துருக்கோம், 3 கிராஃப் பார்த்துருக்கோம். ரேட் ஆஃப் ரியாக்ஷனுக்கும் நடுவில் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அண்ட் உங்களோட என்னது டைமுக்கு, ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அண்ட் உங்களோட கான்சன்ட்ரேஷனுக்கு. ஓகே, ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அண்ட் யுவர் கான்சன்ட்ரேஷன். அடுத்து நம்ம பார்க்குறது கான்சன்ட்ரேஷனுக்கும் டைமுக்கும் நடுவில் 3 கிராஃப் பார்த்துருக்கோம். சரியா, கிளியர்? இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அடுத்து இன்னொரு முக்கியமான கான்செப்ட் பாருங்கள், ஹாஃப் லைஃப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஹாஃப் லைஃப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷனை T1/2ன்னு அதை டெபிக் பண்ணுவோம். சரியா, அது என்னதுனாக்கா இப்போ இனிஷியலாக ஏவோட கான்சன்ட்ரேஷன் இப்படி இருக்குது. ஓகே, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இப்படி இருக்குது. டைம் T = 0ல். ஓகே, அட் எனி டைம். ஓகே, அட் எனி டைம் என்ன ஆகும், ஏவோட கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன ஆகும், பாதியாக மாறிடும். ஏவோட கான்சன்ட்ரேஷன் பாதியாக மாறிடும். 100 கிராம்ஸ் இனிஷியலாக இருக்குனாக்கா அட் எனி டைம் என்ன ஆகும், ஒரு பாயிண்ட்டில் வந்து 50 கிராம்ஸ் ஆகும். ஓகே, இந்த பாதியை கன்வெர்ட் ஆகிற பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லணும், ஹாஃப் டைம் பீரியடுன்னு சொல்லுவோம். புரிஞ்சா? அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், ஆப்வியஸாக அது 100ஆக மாறிடும். சரியா, நம்ம கான்சன்ட்ரேஷன்லாம் இது தான். ஓகே, ஒரு கெமிக்கல் அதோட கான்சன்ட்ரேஷனில் பாதி வரத்துக்கு எவ்வளோ டைமோ அதுதான் வந்து ஹாஃப் டைம் ஆஃப் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஓகே, அப்போ நம்ம இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். இட் இஸ் த டைம் டேக்கன் பை ரியாக்ஷன் டு ரெடியூஸ் டு இட்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் டு ஹாஃப் ஆஃப் இட்ஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். சரியா, ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் பார்ப்போம். ஏரியா ஏலேருந்து பிக்கு போகிறப்ப ஒரு 0th ஆர்டர் ரியாக்ஷனுக்கு நம்ம என்ன எழுதும், KT = A0 minus கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏன்னு போடுவோம். வேர் A0 இஸ் த ஃபைனல் கான்சன்ட்ரேஷன், A இஸ் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், டைம் இஸ் அட் ஃபைனல் டைம். புரிஞ்சா? ஸோ அட் T = 0 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ என்னவாக இருக்கும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வில் பி A0, கரெக்டாக, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். அட் T = half, இந்த டைம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், T1/2 கண்டுபிடிக்கணும். ஓகே, T1/2ல் நமக்கு கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கணும், இனிஷியல் கான்சன்ட்ரேஷனில் பாதி இருக்கணும். ஓகே, ஸோ இதுவும் கிவன், இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். K அப்படியே இருக்கட்டும், Tக்கு பதிலாக T1/2 which we are going to find. A0ஓட வேல்யூ அப்படியே இருக்கட்டும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ என்ன ஆகிடுது, A0ல் பாதி ஆகிடு. ஓகே, அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணோம்னா T1/2 = இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் upon 2/K. இதுதான் ஈக்குவேஷன். ஓகே, ஜென்ரலாக இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம கேயோட வேல்யூவை கண்டுபிடிப்போம். சரியா, இது வரைக்கும் புரிஞ்சா? ஓகே, அவ்வளோதான்டா. இதெல்லாம் தெரிஞ்சிச்சுனாக்கா நீங்கள் நியூமரிக்கல்ஸ்க்கு ரெடி ஆகிட்டிங்கன்னு அர்த்தம். ஓகே, முக்கியமாக இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 ஃபார்முலா பேஸ் பண்ணி உங்களால் எல்லா சம்ஸும் போட முடியும். ஓகே, இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், 0th ஆர்டர் ரியாக்ஷன்னா இந்த K கண்டுபிடிக்கிறீங்களா, இந்த K வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வில் பி கான்ஸ்டன்ட். ஓகே, இது வந்து எதுக்குன்னா 0th ஆர்டர் ரியாக்ஷன் மாற்றோம், ஃபஸ்ட் ஆர்டருக்கு அது கிடையாது, அந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஓகே, ஸோ வித் திஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? கிளியரா? எல்லாம் பார்த்தாச்சுல. நம்ம இனிஷியல் என்னென்னு பார்த்தோம், ஃபஸ்ட்டு 0th ஆர்டர் ரியாக்ஷன் என்னென்னு சொல்லி கொடுத்துருந்தோம் ஆல்ரெடி. ஸோ அதை வச்சு அப்படியே கண்டினியூ பண்ண நம்ம ஒரு 3 கிராஃப் பார்த்தோம். ஓகே, ஒன்று வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷனுக்கும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏக்கும். ஓகே, எப்போவுமே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏக்கும் ரேட் ஆஃப் ரியாக்ஷனுக்கும் ஸ்லோப் வந்து இருக்கவே இருக்காது. ஓகே, ஒரு கான்ஸ்டன்ட் கர்வாக இருக்கும். யாருக்குன்னா 0th ஆர்டர் ரியாக்ஷனுக்கு. அதே மாதிரி ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைமும் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது K வந்து எப்போவுமே ரியாக்ஷனில் கான்ஸ்டன்ட் தான். யாருக்குன்னா 0th ஆர்டர் ரியாக்ஷனுக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபுல்லாகவே 0th ஆர்டர். நாளைக்கு ஃபஸ்ட் ஆர்டர் பார்க்குறப்ப அப்படியே இதெல்லாம் வந்து ஃபுல் கான்செப்டாக திருப்பி ரிவைஸ் ஆகும். சரியா, ஸோ அதனால் நல்லா கவனித்து பாருங்கள். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து என்ன பார்த்தோம், இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெரிவேஷன் கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணோம். அதை வச்சு கான்சன்ட்ரேஷனுக்கும் டைமுக்கும் நடுவில் கிராஃப் போட்டு பார்த்தோம். சரியா, ஸோ இப்போ நம்ம வந்து 0th ஆர்டரோடும் ஹாஃப் ஆர்டர் ரியாக்ஷனும் பார்த்தாச்சு. இப்போ வந்து கொஸ்டின் பார்ப்போம். சரி, கொஸ்டின் இஸ் வெரி சிம்பிள். எப்போவுமே கொஸ்டினில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஒரு 2 டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கும்டா. ஃபஸ்ட்டு வந்து இது 0th ஆர்டர் ரியாக்ஷன் கொஸ்டின்லேயே சொல்லிவிடுவாங்க. ஓகே, அப்படி சொல்லிட்டாங்கன்னா இப்போ நம்ம படித்த கான்செப்ட் எல்லாத்தையும் அப்ளை பண்ணணும். இல்லாட்டி சில டைமில் வந்து கொஸ்டினில் சொல்ல மாட்டாங்க 0th ஆர்டராக இல்லை ஃபஸ்ட் ஆர்டரான்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் ஃபஸ்ட்டு 0th ஆர்டர்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, அது 0th ஆர்டர் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை 0th ஆர்டரோட ரிலேஷனுக்கு ஈக்குவலாக வரலனாக்கா ஃபஸ்ட் ஆர்டரை வச்சு நம்ம போடணும். சரியா, ஸோ அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் நான் கிவன் ஏலேருந்து பி இப்படி பார்த்த உடனே என்ன சொல்லலாம், ஃபாலோ 0th ஆர்டர் கைனடிக் ஈக்குவேஷன் சொல்லிட்டாலே 0th ஆர்டர் ஈக்குவேஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.
okay, takes 5 minutes to complete 50% of reaction. Okay, find time required to complete 75% of reaction. Okay, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கனாக்கா ஏலேருந்து பிக்கு மாறுது. ஓகே, இனிஷியல் அட் டைம் t = 0 ஏவோட கான்சன்ட்ரேஷனாக இருக்கும் 100 இருக்கும். ஓகே, பட் அட் டைம் t = 5 minutes ஏவோட கான்சன்ட்ரேஷன் ஆகிடுச்சு 50% மாறிடுச்சு. ஓகே, அப்போ டைம் t = 5 minutes ஏவோட கான்சன்ட்ரேஷன் வந்து 50% கன்சியூம் ஆகிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம், மீதி 50 பாக்கி இருக்குது. நம்ம என்ன வேணால் அசியூம் பண்ணிக்கலாம். ஏன் 100 எடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் வந்து 5 வச்சு கூட எடுத்துக்கலாம். 5, 1, 2 ஏன்னா பர்சன்டேஜை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காக 100லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, அப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் டைம் ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட் 75% ஆஃப் ரியாக்ஷன். கம்ப்ளீட், நல்லா பாருங்கள், இந்த வார்த்தை தான் எல்லாரையும் குழப்பி விட்ரும். கம்ப்ளீட் 75% ஆஃப் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. சரியா, இப்போ நீங்கள் 50% ஆஃப் ரியாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஓகே, அப்போ இன்னொரு 25% கம்மி பண்ணிட்டோம். 100லேருந்து 25 மைனஸ் பண்ணோம்னா 75 கிடைக்கும். சரியா, அப்போ 75 100லேருந்து 75% ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆச்சுன்னா 25%. ஓகே, அப்போ இவ்வளோ கான்சன்ட்ரேஷன் தான் இந்த சைடில் ரியாக்டன் சைடில் இருக்குது. மீதியெல்லாம் வந்து ப்ராடக்ட் சைடுக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த டைம் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த டைம் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு கிவன் டேட்டா இவ்வளோ தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா நம்ம ரியாக்ஷன்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னாக்கா ஜீரோத்தோட ரியாக்ஷனில் கே வந்து சேமாக இருக்கும். ஓகே, கே சேமாக இருக்கும். உங்களுக்கு இனிஷியல் அண்ட் ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம், கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, எப்படி, சரி இது 100லேருந்து என்ன இருக்குது 50% கன்சியூம் ஆகிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம், இது டி ஹாஃப் கண்டுபிடிச்சிடலாமா, 50% ஹாஃப் டைம் பீரியட் கண்டுபிடிச்சிடலாமா. ஈக்குவல் டு என்ன தெரியும், ஜஸ்ட் நான் சொல்லி கொடுத்தேன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 upon 2 into K. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு A0 கிவன் டி ஹாஃப் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஜஸ்ட் கே மட்டும் தெரியாது, கேவை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இந்த ஃபார்முலாவில் போட்டு கேவை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அப்படி இல்லையா நீங்கள் டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். என்ன ஃபார்முலா, KT = A0 minus கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A. ஓகே, A0 வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A வந்து அட் எனி டைம் உங்கள் கான்சன்ட்ரேஷன் என்னன்ட்டு. ஓகே, இனிஷியலாக கான்சன்ட்ரேஷன் A0 இருக்குது. அட் t = 5 minutes, இந்த இடத்துல 5 போட்டுக்கணும். அட் t = 5 minutes ஏவோட கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகிடுச்சு, A0ல் பாதி. அப்போ என்ன போட்டுக்கலாம், A0 upon 2ன்னு போட்டுக்கலாம். ஓகே, A0 upon 2 வேர் A0 = 100ன்னு தெரியும். இல்லை நீங்கள் டேரெக்டாக 100 50ன்னு கூட போட்டுக்கலாம். ஸோ 100 - 50 upon 5 which is equal to இங்கே வர அதே வேல்யூ. 100 - 50 upon 5 என்னது, 100 - 50 upon 5 வந்து 50/5 வரும், which is equal to 10. ஸோ கே வந்து நீங்கள் எப்படி போட்டாலும் கரெக்டு தான், இல்லை எப்படி போட்டாலும் கரெக்டு தான். ஸோ கேயோட வேல்யூ கிடச்சிருச்சா. இப்போ உங்களுக்கு என்ன வேணும், இந்த டி தானே வேணும். இப்போ என்ன பண்ணுங்கள், இதே ஈக்குவேஷன்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், டீயும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, எப்படின்னு பாருங்கள், இந்த இடத்துல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, A0 தெரியும் உங்களுக்கு 100. ஓகே, A at எனி டைம் தெரியும் 25. ஓகே, A at எனி டைம் தெரியும் 25. கேயோட வேல்யூவும் தெரியும், ஏன்னா கான்ஸ்டன்ட். K is constant for ஜீரோத்தோட ரியாக்ஷன். ஓகே, ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா T வந்து 7.5 minutes கிடைக்கும். ஓகே, புரிஞ்சா. கேயோட யூனிட் எப்படி எழுதுவீங்க, கேயோட யூனிட்டுக்கு எழுதுக ஃபார்முலா இருக்குது. ஓகே, நார்மலாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இருக்க மாதிரி நார்மலான மெத்தடில் இதுக்கு யூனிட் இருக்காது, எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. கேயோட யூனிட் வந்து மோல்ஸ் 1 - n லிட்டர் n-1 செகண்ட் பவர் -1. இதில் வந்து ஜீரோத்தோட ரியாக்ஷனை n = என்ன போட்டுருவோம், 0 போட்டுருவோம். அப்போது m L⁻⁻1 S⁻−1 இதான் கேயோட யூனிட். ஓகே, ஜஸ்ட் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சிங்கன்னா தான் உங்களால் கேயோட யூனிட்டை எழுத முடியும். ஓகே, சிம்பிளாக கொஷின் ஈஸியாக. அடுத்த கொஷின் போகலாமா. ஓகே, அடுத்த கொஷின் கொஞ்சம் பெரிய கொஷின். ஓகே, பெரிய கொஷினாக கொஞ்சம் நாளைக்கு படிக்க போகிற கான்செப்ட்னு சேர்ந்த மாதிரி கொஷின். ஓகே, a chemical reaction takes 10 minutes for its 40% completion and 20 minutes for its 80% completion. Find the rate, கான்ஸ்டன்ட் அண்ட் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். இந்த மாதிரி கொஷின் வந்துச்சுன்னா என்ன பிரச்சனைனா, இப்போ நீங்கள் இந்த கொஷினை படித்து இது ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா இல்லை ஜீரோத் ஆர்டர் ரியாக்ஷனான்னு சொல்ல முடியாது. அதுமாதிரி ரைட் வரும். போன கொஷினில் ஜீரோத் ஆர்டர் ரியாக்ஷன் சொன்னாங்க. ஜீரோத் ஆர்டர் ரியாக்ஷன் சொன்னதுனால உங்களுக்கு கீ பாயிண்ட் என்ன கிடச்சிச்சு, கே இஸ் கான்ஸ்டன்ட்னு தெரிஞ்சு. ஆனால் இந்த இடத்துல வந்து நமக்கு ஜீரோத் ஆர்டர் ரியாக்ஷனும் எங்கேயுமே சொல்லலை, ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனும் சொல்லலை. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் என்னன்னாக்கா, இது ஃபஸ்ட்டு ஜீரோத் ஆர்டர் ரியாக்ஷனா இல்லை ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, புரிஞ்சா, கிளியரா. ஏன்னா உங்களுக்கு அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் ரேட் கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி ஜீரோத்தோட ரியாக்ஷன் இருந்துச்சா ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். ஓகே, அதை வச்சு நம்ம ஈஸியாக மற்ற இதுக்கும் கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இருந்துச்சா ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போதைக்கு வந்து நம்ம என்ன கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் கே வேல்யூ இஸ் சிமிலர் தென் ஜீரோத் ஆர்டர் ரியாக்ஷன். கரெக்டு தானே, இந்த நோட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. எனி
at any percentage of completion of reaction K is always constant for 0th order reaction. ஓகே, அதுக்கு வந்து K வேல்யூ எல்லாமே சிமிலராக இருக்கும். கரெக்டாக? இப்போ கம்மிங் பேக் டு கொஸ்டின், ஏலேருந்து பிக்கு போகிறோம். ஓகே, அட் டைம் டி ஈக்குவல் டு 0 ஏவோட கான்சன்ட்ரேஷன் என்னவாக இருக்கணும்? 100ஆக இருக்கணும். ஓகே, வேறு என்ன கொடுத்துருக்காங்க? அட் டைம் டி 10 minutes ஏவோட கான்சன்ட்ரேஷன் 15% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம்? 60% இருக்குது. ஓகே, அட் டைம் டி ஈக்குவல் டு 10 minutes 60% ஆஃப் ரியாக்ஷன் இஸ் பெண்டிங், கான்சன்ட்ரேஷன் இஸ் பெண்டிங். அதுக்கப்புறமா அண்ட் 20 minutesல 80% கான்சன்ட்ரேஷன் முடிஞ்சிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ 20 minutesல வந்து 20% ஆஃப் ஏ மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. ஓகே, இதெல்லாம் தான் கிவன் டேட்டா. ஓகே, நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு கே கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறமா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக 0th ஆர்டர் ரியாக்ஷன் தெரியாது. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் ஃபஸ்ட்டு 0th ஆர்டர் ரியாக்ஷனை அசியூம் பண்ணிப்போம். ஓகே, இப்போ ஒரு விஷயம் அசியூம் பண்ணோம்னாக்கா அந்த விஷயம் கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். இப்போ நம்ம இதை 0th ஆர்டர் ரியாக்ஷனை அசியூம் பண்ணாக்கா என்ன அர்த்தம்? K should be constant for any rate. கரெக்டாக? நம்ம இதுக்கும் கம்பேர் பண்ணாலும் சரி, இதுக்கும் கம்பேர் பண்ணாலும் சரி, கேவோட வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக வரணும். அப்படி வந்துச்சுன்னா 0th ஆர்டர் ரியாக்ஷன் அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ இனிஷியலாக கேஸ் 1 வந்து என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் KT ஈக்குவல் டு A0 மைனஸ் A at ஒரிஜினல் மைனஸ் ஃபைனல் A கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A. இந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்னென்ன பண்ண போகிறோம்? இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 100, ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் 60. 100 மைனஸ் 60 எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு? TF தான் எப்போவுமே கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், 10 minutes. ஓகே, அதை 10 minutes இங்கே போட்டுக்கணும். ஓகே, அப்போ 100 மைனஸ் 60 upon 10 போட்டோம்னா கேயோட வேல்யூ வந்து 4. ஓகே, அப்போ இந்த ரெண்டை கம்பேர் பண்ணும்போது கேயோட வேல்யூ வந்து 4. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்? இதையும் கம்பேர் பண்ணுறேன், இனிஷியலையும் ஃபைனலையும் கம்பேர் பண்ணுறேன். ஓகே, அப்படி கம்பேர் பண்ணனா இந்த கே வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்கணும். அப்படி ஒரு அந்த கே வேல்யூ சேமாக வந்துச்சுன்னா இது வந்து 0th ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன்? A0 மைனஸ் ஏ இனிஷியல் போட்டாச்சு. 100 மைனஸ் ஏ அட் எனி டைம் வந்து இந்த வாட்டி 20. 100 மைனஸ் 20 டைம் எவ்வளோ ஆச்சு? 0லேருந்து 20 minutesக்கு, அதாவது 20 minutes தான் ஃபைனல் டைம். இதை சால்வ் பண்ணோம்னா கேயோட வேல்யூ 4 வருது. நல்லா பாருங்கள், இதுவும் 4 இதுவும் 4. கரெக்டாக? இதுவும் 4 இதுவும் 4. கே வந்து கான்ஸ்டண்ட்டாக வருதா? அப்போ என்ன அர்த்தம்? கே கான்ஸ்டண்ட்டாக வந்துச்சுன்னா அது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அவ்வளோதான். கே கான்ஸ்டண்ட்டாக வந்துச்சுன்னா அது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அவ்வளோதான், முடிஞ்சு. கிளியர்? புரிஞ்சா? ஸோ இதை வந்து கேயோட யூனிட் போட மறந்துடாதீங்க. இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். கேயோட யூனிட் வந்து m⁻1 l⁻−1 s⁻−1. எப்படி வந்துச்சுனாக்கா இந்த ஃபார்முலா m⁻1 - n l⁻n−1 s⁻−1. இந்த ஃபார்முலாவில் n = 0 போட்டிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். ஓகே, சின்ஸ் இது 0th ஆர்டர் ரியாக்ஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் நீங்கள் எது கேட்டாலும் நீங்கள் போட்டுடலாம். புரிஞ்சா? ரேட் கான்ஸ்டண்ட்டாக கண்டுபிடிச்சிட்டோம். ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க, ஆர்டர் வந்து 0. புரிஞ்சா? அவ்வளோதான்டா, ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி தான் நியூமரிக்கல்ஸ் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி புரிஞ்சு படித்தோம்னா நியூமரிக்கல்ஸ் போடுறது ரொம்பவே ஈஸி தான். ஓகே, இப்போ அடுத்து வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் 0th ஆர்டர் ரியாக்ஷன் கேட்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் H2 + Cl2 will give 2HCl. ஓகே, இந்த ரியாக்ஷனில் நீங்கள் H2ஓட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, Cl2ஓட கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு இந்த ரியாக்ஷனோட ரேட் மாறாது. அப்போ இந்த ரியாக்ஷனோட ரேட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா சன்லைட். ஓகே, சன்லைட்டில் வச்சோம்னா அந்த யூவி ரேஸை வச்சு இந்த ரியாக்ஷன் இருக்கும். ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சன்லைட் இருக்கோ அவ்வளோக்கு இதோட ரேட்டும் அதிகமாகும். ஓகே, ஸோ அப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு உயிர் கொடுக்கறது யார் தான்? நம்மளோட ரேடியேஷன். ஓகே, செகண்ட் டைப் ஆஃப் எக்ஸாம்பிள் வந்து 2NH3 வந்து நம்ம ஹீட் பண்ணோம்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம் ப்ரெஷர் இந்த ப்ரெஷரில் இது பண்ணோம்னா கண்டிஷனில் வச்சோம்னாக்கா N2 + 3H2ன்னு கிடைக்கும். ஓகே, அது ஏன்னா இந்த பிளாட்டினமில் வந்து சுற்றி இந்த NH2 வந்து சேச்சுரேட் பண்ணி, இது ஒரு கேஸ் தானே, இந்த பிளாட்டினமை சுற்றி அந்த கேஸ் சேச்சுரேட் பண்ணிவிட்டு அது வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு இந்த பிளாட்டினம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அடுத்த கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் 2HI வந்து H2 and I2 பிரியும். இது வந்து ஹீட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. எவ்வளோக்கு ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு இந்த H2 I2 அதிகமாகும். ஓகே, பட் இதோட கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஓகே, ஸோ இதோட 0th ஆர்டர் ரியாக்ஷன் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் நம்ம. ஓகே, ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சா? 0th ஆர்டர் ரியாக்ஷன் இஸ் வெரி வெரி சிம்பிள். ரொம்ப ஈஸியான நியூமரிக்கல்ஸ் தான் பார்த்தோம் நம்ம. ஓகே, ஸோ இதே மாதிரி நாளைக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனும் என்னென்னு பார்த்தோம்னா 2 மேஜரான டாபிக் முடிஞ்சிடும். ஓகே, அவ்வளோதான். மேக்ஸிமம் ஒரு 4 நாள் இந்த லெசன் ஃபுல்லாக முடிச்சிருவோம் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. குட் பை.